இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் தருண் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காகனா ரியாக்ஷன் வீடியோ தான் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஸ்டார் மூவியோட ட்ரெய்லர் தான் நம்ம ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியார் மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுடா. 70 71 70 71 இதெல்லாம் மார்க்காயில ஃபோன் நம்பரா? உருப்பட மாட்டேன். தம்பியை பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சுடா சார். டேய், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னாப்பா? எதுக்கடிய ராதாவை வந்துகிட்டே இருக்க? அவன் ராதா மாதிரி வருவேன். இருவழி பாதையில் காத்திருந்தேன், இந்த தாமதம் ஏனோ நிலவே. தலையிலே தூக்கத்தை நான் தொலைத்தேன், என் கண்களில் கனவே. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் எப்படி? நெக்ஸ்ட். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார்? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். இப்போ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா ஆயிடுச்சுப்பா. வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. ஜெயிக்கவே மாட்டேன். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஸோ ட்ரைலர் முடிஞ்சிச்சு. ஸோ என்னோட பர்சனலாக சொல்லணும்னா இந்த ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. லைக் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து லைஃப்னா என்னன்னு தெரியுமே, ஒரு பர்டிகுலர் ஒரு 22 to 25 அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு லைஃப் ஸ்ட்ரகிள் வரும்ல, அந்த ஒரு படம் நமக்கு ஒரு ஃபீல் குட்டாக கொடுக்குன்னு எனக்கு இந்த ட்ரைலர்லேயே ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஆஸ் பர் அதையும் தாண்டி ஒரு சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சினிமாவுக்கு போகணும், சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். என்னோடய சஜஷன் கன்ஃபார்ம். நான் இப்பயும் சொல்லணும்னா எனக்கு எப்பயுமே தோணும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு படம் அதிகமாக பார்க்கணுன்னு தோணாது. என் எஸ்டிஆர் படத்தை தாண்டி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன். பட் எனக்கு இந்த கவின் அவரோட படம் இந்த ஸ்டார் படம் கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்குது. நீங்களும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டார் மூவி ஆஃப்டர் த ஸ்டார் மூவி ஒரு கவினுக்கு இன்னும் ஒரு ரெகனைஸ் கிடைக்கும். அதுக்கான எனக்கே எப்போயே அவர் ட்ரைலர்லேயே ஃபுல்லாக பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறதான் சொல்லணும். ஆனால் அந்தளவுக்கு எஃபர்ட் இருக்குது. ஸ்கிரிப்டு டேரக்டர் வேறு லெவல் தான் அந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணது. பார்க்குற எல்லாத்துக்கும் ரிலேட்டட் ஆகும். எல்லாத்துக்குமே ரிலேட்டட் ஆகிற ஒரு சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரிலேட்டட் ஆகும். எல்லாருமே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் May 10 இந்த படம் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ சப்போர்ட் த ஸ்டார் மூவி. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துடுறோம். ஸ்டார் மூவிக்கான ஒரு சின்ன ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என்னோடய ரியாக்ஷன். பட் ட்ரெய்லரோட ரியாக்ஷனை தாண்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பர்சனலாக எனக்கு பிடிச்சதுனால நான் அந்த வீடியோ எனக்கு பண்ணணும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்சோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.